இட்லி தோசைன்னு போர் அடிக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை ரத்த பொரியல் சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. ஃபஸ்ட்டு அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே பச்சை மிளகாவும் அரிஞ்சு போட்டிருந்தாங்க. அதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இந்த டிஷ்ஷுக்கு உப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரத்தத்துலேயே உப்பு போட்டிருப்பாங்களாம். கொஞ்சமாக மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ரத்தத்தை நல்லா வாஷ் பண்ணி அதை கையாலே நல்லா பெசரி விட்டு எடுத்துக்க சொன்னாங்க. அப்புறமா நல்லா அதோட மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அது கூட நல்லா போட்டு ஒரு பெரட்டினா அப்படியே மேஜிக் மாதிரியே அந்த கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே கிச்சனில் இருக்க மாட்டோம் தானே. இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுறோன்னா நின்னோம். அது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ப்ராசஸும் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் இல்லை ரொம்பவே நிறையா தேங்காய் பூவேன் அள்ளி கொட்டி அதில் நெக்ஸ்ட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தா சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. அந்த ஸ்மெல்லு சமைக்கும் போதே சாப்பிடணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ஸ்மெல். அந்த தேங்காயெல்லாம் அதோட சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை சர்வ் பண்ணும்போது அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்துச்சு. அது தினமும் நம்ம சாப்பிட்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இல்லைல்ல, புதுசாக ஒன்று சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அது இன்னும் நல்லா இருந்துச்சு. சரின்னு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அடி தூள்.